ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழ்வியல் கணிதம். எடுத்துக்காட்டு 4.1 இருக்க சம் பார்ப்போம். 600இன் எக்ஸ் சதவீதம் என்பது 450 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. ஓகேங்களா? அதோட தீர்வு 6இன் எக்ஸ் சதவீதம். சதவீதம் அப்படின்றது வந்து இங்கே வந்து என்னென்னா 100 ஈக்குவல் டு 450. இப்போ 600இன் எக்ஸ் சதவீதம், 600ல் எக்ஸ் சதவீதம், அப்போ எக்ஸு டிவைட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 450. ஓகேங்களா? 600இன் எக்ஸ் சதவீதம். இங்கே ஒரு ஜீரோக்கு இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு, இங்கே ஒரு ஜீரோக்கு இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே மீட்டிங்க வந்து என்ன இருக்குது? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 450 டிவைட் பை 6. இப்போ அதை அடித்தோன்னா 450 டிவைட் பை 6, ஓர் 6 6, ஓர் 6 6, இங்கே 6 6 36, 7 6 42, மீதி 3, 5 6 30. அப்போ ஆன்சர் 75. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 75. அடுத்து எடுத்துக்காட்டு 4.2. ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 நமக்கு வந்து கிடைக்கிது. அப்படின்னா அந்த எண் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாம். அந்த எண் எக்ஸ்ன்னு சொல்லி நம்ம வச்சுக்கிறோம். ஒரு எண், அந்த ஒரு எண் நமக்கு வந்து தெரியாது. அதை வந்து நம்ம என்ன சொல்லிக்கிறோம்? எக்ஸ்ன்னு சொல்லிக்கிறோம். அதிலிருந்து 25% வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குறைக்கிறாங்க. சரிங்களா? அப்போ 25 டிவைட் பை 100 குறைக்கிறது அப்படின்றதுனால மைனஸ் எக்ஸ் மைனஸ் 25x டிவைட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 120. இப்போ நம்ம இங்கே வந்து என்ன பண்ணலாம்? இங்கே வந்து எக்ஸ் இருக்குது, குறுக்கு பெருக்கல் பண்ணலாம், நம்ம எல்சிஎம்மும் எடுக்கலாம். இப்போ இங்கே வந்து என்ன இருக்குது? 100 இருக்கா? அப்போ இங்கேயும் வந்து 100 இருக்கணும். அப்படின்னா நம்ம வந்து சேமாக நம்ம வந்து கேன்சல் பண்ண முடியும், கழிக்க முடியும். அப்போ என்ன பண்ணலாம்? 100x மைனஸ் 25x டிவைட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 120. 100ல் 25 போச்சுன்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? 75 கிடைக்கும். 75x டிவைட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 120. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 120 இன்ட்டு இங்கே வந்து என்னவா இருக்குது? 100 வகுத்தலில் இருக்கியா? வகுத்தலில் இருக்கிறது இந்த சைடு போகிறப்ப என்னவாகும்? பெருக்கலாக மாறும். இங்கே மேலே வந்து 75 என்னவா இருக்குது? இதோட பெருக்கல்ல இருக்குது. பெருக்கல்ல இருக்கிறது இந்த சைடு ஈக்குவலுக்கு இந்த சைடு வரும்போது என்னவாகும் அப்படின்னா வகுத்தலாக மாறும். இப்போ இதை வந்து கேன்சலேட் பண்ணும்போது நமக்கு வந்து இங்கே என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 20, இங்கே மீதி 8. 20யும் 8யும் நம்ம பெருக்கும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்குது? 160 கிடைக்குது. அப்போ அந்த வந்து எண் வந்து என்னது? 160. ஓகே.